நம்ம இந்த வீடியோவில் சுவையான அனைவரும் விரும்பக்கூடிய ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட் நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஒரு 2 கப் ரவை எடுத்து வச்சுருக்குறோம். அந்த ரவையை இதில் போட்டுடலாம். போட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஓரளவு மீடியமாக வறுத்துக்கலாம். அப்புறம் அது கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். அதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். அப்புறம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இந்த 2ஐயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் பருப்பு போடணும்னு தேவையில்ல, முந்திரி பருப்பு மட்டுமே போட்டால் போதும். அப்புறம் நம்ம இது கூட கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கிட்டு இதையும் ஒரு பவுலில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இதில் ஏற்கனவே நெய் இருக்குது. அந்த நெய் கூடவே நம்ம 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் ரவை, 1 கப் தண்ணி. அது கூட 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் 1 கப் போட்டிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இது 1 பை 1 ட்ராப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ராப்பாக விழும். அந்த அளவுக்கு இந்த பதம் இருக்கணும். அதுக்கு கூட நம்ம 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் சில பேர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா அந்த சுகர் எல்லாமே இதில் நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அப்புறம் இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து மாற்றி வச்சுருக்கோம்ல ரவை, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கிண்டினா போதும். ரொம்ப கிண்டணும்னு கூட அவசியம் கிடையாது, லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் விட்டு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சிது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஓரளவு கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். கை பிடிக்கிற சூட்டில் இதை உருட்டிக்கலாம். இப்போ சுவையான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சிது. இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒரு 2-3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும். சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.